ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்கேலப் டிசைன் வச்சு ஹேண்ட் எப்படி டிசைன் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்கேலப் டிசைன் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தில் நம்ம ஸ்கேலப் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஒரு முடியோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்கேலப் அந்த ஷேப் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஷேப் கொஞ்சம் பர்ஃபெக்டாக நல்லா வரும். நம்ம வரைஞ்சிருக்க டிசைன் மேலே ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணால் தான் அழகாக வரும். ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே உள்ளதை நம்ம டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கேற்றப்ப நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அதில் அங்கனைக்கான கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அதை கொஞ்சம் திருப்புறதுக்கு உள்ளே அந்த ரவுண்ட் ஷேப்பு போகிறோம். இந்த நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அது மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணினா தான் அந்த திருப்புறதுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இல்லாட்டின்னா கொஞ்சம் இந்த கட் பண்ணி விட்டு மேலே இருக்க லைனிங் தனியாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மேலே நல்லா திருப்பி அந்த இடத்துல ஒரு நல்லா விரல வச்சு அதை நல்லா ஊற்றி அதை திருப்பி விடணும். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வர்ற மாதிரி எங்கேயும் துணி எதுவும் மடங்கிருக்காமல் செய்யாமல், இல்லை கத்திரி அது ஒழுங்காக வரலைனாலும் கத்திரிக்கோள் அந்த மணத்தில் அதில் வச்சு லைட்டாக அந்த இடத்துல உள்ளே குத்தி விட்டிங்கன்னா அந்த ஷேப் நம்ம என்ன ஷேப்புக்கு வரணுமோ அந்த ஷேப் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். அதுக்கப்புறம் அது மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். அடிமான தையல் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். அப்புறம் இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ணிடலாம். ப்ளவுஸோட கையை ஜாயின் பண்ணுறதுக்கு நான் பஃப் ஸ்லீவ் மாதிரி வைக்கிறேன். ஸோ அதனால் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். என் நெக்கும் ஸ்கேலப் மாதிரி தான் வச்சுருக்கேன். ப்ளவுஸோட ரெண்டுமே ஹேண்டும் நெக்கும் ஒரே மாடலில் இருக்கும். இந்த ப்ளவுஸ் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணுக்காக ஸ்டிச் பண்ணது, வளகாப்புக்காக. அந்த பொண்ணுக்கு மேரேஜுக்கு இந்த சேரீக்குள்ள ப்ளவுஸ் ஆர்டர் ப்ளவுஸ் இது பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ப்ளவுஸ் பத்தலை. ஸோ நீங்களே அளவெடுத்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வைங்க அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே, வளகாப்பு போடுறது கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சரி ஓகே இப்படி ஸ்டிச் பண்ணி இதில் பீட்ஸ் எல்லாம் வச்சு வைப்போம் அப்படின்ட்டு இந்த மாடல் ஸ்டிச் பண்ணது. மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பீட்ஸ் எல்லாம் வச்சு தைச்சது நம்மளோட சேனல்லே ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஸோ அது யார் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். நார்மலாக ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸில் கூட கொஞ்சம் ஒர்க் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.